கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் நாம் சமாதானத்தையும் சுகத்தையும் மனுஷர்களிடத்தில் தேடிக்கொண்டிருக்கிறோம். இது எவ்வளவு புத்தியீனமான செயல் என்பதை நான் இப்பொழுதுதான் அறிந்து கொண்டேன். அதை நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பித்தான் இன்றைக்கும் உங்களோடு இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு பிரியமான தேவஜனமே, நாம் சமாதானமாய் இருக்க, நாம் சந்தோஷமாய் சுகமாய் இருக்க நம்முடைய பிரயாசங்கள் எவ்வளவோ போடுகிறோம். அநேக காரியங்களை செய்கிறோம், அநேகமாய் தியாகம் செய்கிறோம். ஆனாலும் கூட சமாதானம் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறவர்கள் எத்தனையோ பேர். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், கவலையோடும் கண்ணீரோடும் குழப்பத்தோடும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அநேகர். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்களும் சமாதானத்தை எதிர்பார்த்து ஒரு சுகமான வாழ்க்கையை எதிர்பார்த்து ஏமாந்த நிலையில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு தான் பேசவிருக்கிறார். 4ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, தாவீது தெளிவாய் சொல்லிவிட்டார், அவர் ஒருவரே என்று. அவர் ஒருவர்தான் வழி என்று அறியாமல் மனுஷர்களிடத்திலும் நமக்கு பிரியமானவர்களிடத்திலும் நம்முடைய முயற்சியிலும் அதை தேடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சமாதானமும் சுகமும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவர் இருப்பார், ஆனால் அது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தான். இங்கு தாவீதுக்கு அந்த சமாதானத்தையும் சுகத்தையும் அவனுடைய தகப்பன் கொடுக்கவில்லை, அவனோடு கூட பிறந்தவர்கள் கொடுக்கவில்லை, அவன் ஏற்றுக்கொண்ட பதவி கொடுக்கவில்லை, ஆனால் ஆண்டவர் கொடுத்தார். ஆகவேதான் சொல்லுகிறார், என் தகப்பனோ, என்னுடைய உறவினர்களோ, என்னை சுற்றி இருக்கிறவர்களோ, நான் நேசித்தவர்களோ கொடுக்க கூடாத சமாதானத்தையும் சுகத்தையும் என் தேவன் கொடுத்தார். ஆகவேதான் நான் படுத்து நித்திரை செய்கிறேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் ஏமாந்து போவதற்கு காரணம் இந்த சமாதானத்தையும் சுகத்தையும் மனுஷர்களிடத்தில் தேடுவதுதான். அது ஒருவேளை உங்களுடைய தாயா இருக்கலாம், உங்களுடைய குடும்பமாய் இருக்கலாம், உங்களோடு உடன் பிறந்தவர்களாய் இருக்கலாம், அல்லது நீங்கள் எதை நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் வேலையா இருக்கலாம். இந்த வேலைதான் நான் சுகமாயிருப்பதற்கு காரணம் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர் ஒருவரே. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தையை சொல்லி அறிக்கையிடுங்கள். ஆண்டவரே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ண முடியும், நீர் ஒருவரே எனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். ஆகவே என்னுடைய கண்ணீரை, என்னுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், என்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவரே, எனக்கு சுகத்தை தாரும், எனக்கு சமாதானத்தை தாரும். நான் படுத்து நித்திரை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் நான் இரவு முழுவதும் தூங்காமல் கண்ணீரால் நினைத்து கொண்டிருக்கிறேனே. இந்த நிலைமையை மாற்றும் என்று நாம் ஜெபிக்க வேண்டியது ஆண்டவரிடத்தில் தான். ஆனால் அதை விட்டு நாம் எவ்வளவோ மனுஷர்களிடத்தில் இதை எதிர்பார்த்து ஏமாந்து போயிருக்கிறோம். இந்த வருடத்திலாவது இந்த சமாதானத்தையும் சுகத்தையும் மனுஷர்களிடத்தில் எதிர்பார்க்காமல் ஆண்டவரிடத்தில் எதிர்பாருங்கள். ஏனென்றால் மனுஷர்கள் ஒரு நாளும் உங்களுடைய ஏக்கத்தை நிறைவேற்ற மாட்டார்கள், ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை ஏமாற்ற மாட்டார். ஆகவே இந்த நாளில் ஒரு முடிவு எடுங்கள். ஏமாற்ற மட்டும் போகிற மனுஷர்களிடத்தில் சுகத்தையும் சமாதானத்தையும் எதிர்பார்க்க போகிறீர்களா, அல்லது தருவேன் என்று சொன்னால் தந்து மகிழ்விக்கிற தேவனிடத்தில் நீங்கள் எதிர்பார்க்க போகிறீர்களா என்று கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.